வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள். உங்களுக்காக இன்றைக்கி ஷாப்புக்கு வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் தைக்க போகிறோம். வாங்க போகலாம் வீடியோவுக்கு. கிராஸ் கட்டிங் ஜாக்கெட்டு உங்களுக்காக இன்றைக்கி வந்து கடை திறந்து தைச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பேண்ட்டு பிட் எடுத்து கீழே வச்சுப்போம். அப்புறம் பாடி பீஸ் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் பிட்டை வைப்போம். ஆப்போசிட் சைடு கரெக்டாக பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போசிட் சைடு கரெக்டாக பார்த்துங்க, மாறிடக்கூடாது. கச்சோலி பட்டை வந்து மாறிடக்கூடாது. ஆப்போசிட் சைடு கரெக்டாக பார்த்துங்க. எட்ஜி தையல் வந்து லைனிங் மேலே போடுங்க. இப்போ நல்லா கீறிட்டு கூட போடலாம். லைனிங் மேலே எட்ஜி தையல் போடுங்க. பாடி மேலே வந்து பாயிண்டட் போடுங்க. பாருங்கள், எட்ஜி தையல் போட்டாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் மடிச்சுக்கிட்டு பாடி மேலே பாயிண்டட் போடுங்க. பாயிண்டட் போட்டுக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாயிண்டட் போட்டுங்க. நம்ம போட்டாச்சு. லெவலாக வச்சு கட் பண்ணிங்க. லெவலாக கட் பண்ணி எடுத்துங்க. ஷேப்பாக இருக்கட்டும். இது வந்து 4க்கு 4.5 ரெடி பண்ணியிருக்கோம். லென்த் வந்து 11 இன்ச் வச்சுருக்கோம். கச்சோலி பட்டை மீதி எக்ஸ்ட்ரா இருக்குது. தைச்சிட்டு பிறகு அப்புறமேட்டு கழிச்சிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து நேச் போட்டிருப்போம், அது நேரம் மடிச்சுக்கலாம். இது வந்து கரை பீஸு, கையில் பார்ட்ரு வருது. அதில் வந்து பார்ட்ரு மட்டும் லைட்டாக மடித்து வச்சுப்போம். இது மடிக்கிற மாதிரி பார்ட்ரு இருக்குது, லைட்டாக எக்ஸ்ட்ரா பார்ட்ரு. கீழே வர கரை பார்ட்ருனால் வந்து அப்படியே இருக்கும், அப்படியே வச்சு தைச்சிடலாம். இது மடிக்க தேவையில்லை. இந்த இதில் வந்து லைட்டாக மடிச்சுக்கிட்டு அப்படியே தைச்சிக்கலாம். இதுலேயும் ஆப்போசிட் கரெக்டாக பார்த்துங்க. முண்டா ஒரு பக்கம் முண்டா கழிச்சிருப்போம், ஒரு பக்கம் கழிக்காமல் இருப்போம். அது வந்து கரெக்டாக பார்த்துங்க. எட்ஜி தையல் போட்டுங்க. கரெக்டாக ரெண்டுத்தையும் வச்சு எட்ஜி தையல் போட்டுங்க. எட்ஜி தையல் போடும்போது கீழே ஒரு தையல் போட்டு திருப்பி மடித்து திருப்பி தைச்சிக்கலாம். நான் ஒரேடியாக தைச்சிட்றேன். அந்த நேச்சுக்கு நேரம் மடிச்சுப்போம். எப்போயுமே வந்து லைனிங் ஃபாலோ பண்ணணும், பாடியை ஃபாலோ பண்ணாதீங்க. நான் என் கட்டிங்கு லைனிங் வந்து பக்காவாக இருக்கும். பாடி பீஸ் எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் விட்டு வெட்டி வச்சுருவேன். கம்மியாக எடுக்கிறதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு வச்சுருப்பேன் நான். அதால் வந்து லைனிங் தான் ஃபாலோ பண்ணிக்கணும். லைனிங் பக்காவாக வெட்டிங்க. பாடி பீஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, லாஸ்ட்டில் வெட்டிக்கலாம். அதை கீழே தைச்சிக்கலாம். ஃப்ளாட்டாக வச்சுட்டு கீழே ஒரு தையல் போட்டுப்போம். கீழே தையல் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கழிச்சிக்கலாம். முண்டா ஷேப் மாறிட போகுது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக முண்டா வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. முண்டா ஷேப் மாறாமல் பார்த்துக்குங்க. எல்லாமே தைச்சிட்டு க்ளோஸ்அப்பில் பாருங்கள். நீங்கள் கேட்குறதுக்காக உங்களுக்கு வந்து எல்லாமே தையல் போட்டு உங்களுக்கு வந்து கிட்ட க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக கழிச்சுப்போம்.
கரெக்டாக முண்டா கழிச்சுப்போம். எக்ஸ்ட்ரா வர துணியெல்லாம் கழிச்சுப்போம். லைனிங் மட்டும் கழிக்காதீங்க. லைனிங் கரெக்டாக இருக்கும். ஒரு நூல் கூட கழிச்சிடாதீங்க. அப்புறம் கை இறக்கம் கம்மியாகிடும். சைடும் கழிக்காதீங்க, கை லூஸ் கம்மியாகிடும். ஏன்னா 1.5 இன்ச்சு விட்டுருப்போம் ஆல்ரெடி டைட் பிடிக்கிறதுக்காக. லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து கைக்கு விட்ருப்போம். லென்த்து மட்டும் பக்காவாக இருக்கும். 6 இன்ச்சு பிடிக்கிறது தவிர மிச்சம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதால் வந்து லைனிங் மட்டும் கழிச்சிட்டு போகிறீங்க. தச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு கழிச்சாச்சு. முண்டாலாம் க்ளீனாக தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காம்பேன் க்ளோஸ்அப்பில் காம்பேன் பாருங்கள். கை ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக் ரெடி பண்ண போகிறோம். பேக்கில் வந்து கரை இல்லை, அதில் அப்படியே 1 இன்ச்சு மடிச்சுப்போம். 1/2 இன்ச்சு மடித்து அப்படியே 1 இன்ச்சாக மடிச்சுப்போம். 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம் மடிக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடிங்க, அப்புறமேட்டு 1 இன்ச்சாக மடிச்சிருங்க. அதை மடித்து தையல் போட்டுங்க. உங்களால் கஷ்டமாக இருந்ததுன்னா கீழே ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி தைச்சிட்டு அப்புறமேட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு அப்புறமே மடித்து தைங்க. நீட்டாக வந்துடும். நான் ஸ்ட்ரைட்டாகவே தைச்சிட்றேன். நான் ஒரே தையலில் நீட்டாக தைச்சிட்றேன். உங்களுக்கு ஈஸியாக வேணால் அந்த மாதிரி தைச்சிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு அப்புறமேட்டுக்கு இன்னும் 1 இன்ச்சு அப்படியே மடித்து தைச்சிங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்குது. இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம். சுற்றி அழகாக தையல் போட்டுங்க. இந்த ஜாக்கெட் வந்து கிராஸ் கட்டிங்கு. ஃப்ரண்ட்டு வந்து காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டு வந்து ஃபுல் கிராஸ் இருக்கட்டும். கட்டிங்கில் வந்து ஃபுல் கிராஸ் போட்டு கட் பண்ணி காமிச்சிருப்பேன், பார்த்துங்க. இது வந்து பாருங்கள், நெக்கு வந்து அழகாக தைச்சிங்க. நீங்கள்லாம் குண்டூசி எதனா குத்தின்னு கூட திருப்பிக்கலாம். டேபிளில் போட்டு குண்டூசி இல்லாத குத்தின்னு கூட இது ஒரு ஷேப்பாக வந்து முன்னாடியே குத்தின்னு கூட தைச்சிக்கலாம். ஷேப் மாறாமல் இருக்கும். நான் எப்பவுமே லாஸ்ட்டில் தான் வந்து நெக்கெலாம் வெட்டுவேன். முன்னாடியே வந்து பாடி பீஸ் வந்து நெக் வெட்ட மாட்டேன். ஒரு நூல் எப்பவுமே எக்ஸ்ட்ரா இருக்கும். அதில் வந்து லாஸ்ட்டில் தைச்சிட்டு பிறகு கழிச்சுப்போம். ரவுண்டில் அழகாக திருப்பிங்க. எக்ஸ்ட்ரா எந்த துணியுமே விடாதீங்க. லெவலாக வெட்டிங்க. பொறுமையாக வெட்டுங்க. அவசரப்பட தேவையில்ல, பொறுமையாக வெட்டுங்க. வெட்டியாச்சு. போட்டு காமிக்கிற பாருங்கள், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு தைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு இப்போ அதே போல் ஆப்போசிட் போட்டுங்க. உள்ள வெளியே இருக்குது, ஆப்போசிட் கரெக்டாக போட்டுங்க. உள்ள வெளியே இருந்தால் கரெக்டாக இருக்கும். கிராஸ் போடுறோம் பாருங்கள், ஃபுல் கிராஸ் வைங்க. நான் கட்டிங் பண்ணதும் போட்டிருப்பேன், ஃபுல் கிராஸில் மடித்து போட்டிருப்பேன். கிராஸ் வச்சுங்க. ரெண்டுமே லைனிங் மட்டும் கிராஸ் இல்லாமல் போட்டு போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். லைனிங்கோ இல்லை பாடியோ வந்து ஸ்ட்ரைட் வச்சுட்டு போகிறீங்க. துணி பத்தலைன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கட்டிங் வந்து வேஸ்ட்டு தான். அதில் வந்து ரெண்டுமே வந்து கிராஸில் இருக்கணும். பாடியும் கிராஸில் இருக்கணும், லைனிங்கும் கிராஸில் இருக்கணும். அதான் ஃபுல்லாக இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கம் கிராஸ் வரும். ஃபுல் கிராஸ் வச்சுங்க. ஃபுல் கிராஸ் வச்சு தைங்க. கிராஸ் எல்லாமே தைச்சிங்க. ஜாக்கெட் வேஸ்ட் ஆகிடும். அது தனியாக ஒரு பக்கமாக லூஸாக தெரியும். அது தனியாக வரும். அது ஃபிட்டிங்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும்.
அதில் வந்து ஃபுல் கிராஸ் வச்சுங்க. இந்த ஜாயிண்ட் கட் பண்ணது வந்து வீடியோ முன்னாடியே போட்டுருங்க கட்டிங்க பாருங்கள். கிராஸ் எப்படி வெட்டிக்கிறேன் பாருங்கள். அது எப்படியே நீங்களும் போட்டு வெட்டிங்க கிராஸ் போட்டு. லூஸ் கொடுத்து ரெண்டுமே க்ளீனாக தைங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நோர் வேணும். ஏன்னா இது வந்து பக்காவாக கட் பண்ணியிருப்பேன். பாடி பீஸும் வந்து பக்காவாக கட் பண்ணியிருப்பேன். லைனிங் பீஸும் வந்து பக்காவாக கட் பண்ணியிருப்பேன். எதுவும் எக்ஸ்ட்ராலாம் விட மாட்டேன் நான். அதில் வந்து கரெக்டாக பார்த்து தைங்க. கொஞ்சம் விலகிடுச்சுன்னு பார்க்காதீங்க. திருப்பி பிரிச்சுட்டு கூட தைங்க. விலகிடுச்சுன்னா உள்ளே மாறிடும், சுருக்கமாகிடும் ஃப்ரண்ட்டு. அது ரவுண்டாக தைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக மேலே தைச்சிங்க. கரெக்டாக தைச்சிட்டு கட் பண்ணிங்க. ஏன்னா பிசர் லைட்டாக இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணிங்க. ஆனால் லைனிங் எக்காரத்தை கொண்டு லைனிங் மட்டும் கட் பண்ணாதீங்க. பாடி பீஸ் எங்கன்னா வெளியே தெரிஞ்சால் கட் பண்ணிவிடுங்க. லைனிங் வந்து பக்காவாக இருக்கும். இந்த நேச் போட்டுக்கலாம் கீழே டாட்டுக்கு. இது வந்து சைடு டாட்டுக்கு கொக்கிப்பட்டியாண்ட ஒரு டாட் வரும்ல, அங்கே அந்த குபாப்பட்டி சிங்கிள் பட்டியாண்ட ஒரு டாட்டு, அக்கலாண்ட ஒரு டாட்டு பார்த்துங்க. அக்கலாண்ட ஒரு டாட்டுக்கு சென்ட்ரு முன்னாடியே வந்து ஊசி வச்சு கூட குத்திங்க. அந்த இதுக்கு வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுங்க, இல்லை ஊசி வச்சு டாட் போட்டுங்க. ஒரு ஊசி வச்சு குத்திங்க. இப்போ இன்னொன்று தைக்கிறோம். கரெக்டாக வச்சுங்க. எதனா கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். எனக்கு கிராஸ் கட்டிங்கன்றதால துணி வந்து நோவுரும். துணி வந்து நோவுறோம் பார்த்துங்க. துணி வந்து நோவுறாமல் பார்த்து தைங்க. துணி க்ளீனாக வெட்டிங்க. வெட்டிட்டு வந்து நேச் போட்டுங்க. அது வந்து அளவு ஜாக்கெட்டில் கூட நீங்கள் அந்த மார்க் போட்டுக்கலாம். மார்க் போட்டு அங்கேருந்து ஒரு இது போட்டு கரெக்டாக ஃபஸ்ட் நேச் போட்டு அதுலேருந்து ஒரு 2-2.5 இன்ச் வச்சு ஒரு நேச் போட்டுங்க. மேலே அக்கல் சென்டரு வந்து ஒரு நேச் போட்டுங்க. பாயிண்ட் கரெக்டாக வரும். முன்னாடியே நான் கோடி கிச்சர் கூட தைக்கலாம். பாருங்கள் ஃபுல் கிராஸ் வருது பாருங்கள். பாடி பீஸ் லைனிங் பீஸ் ரெண்டும் வந்து ஃபுல் கிராஸ் வருது, ஒரே மாதிரியாக வருது பாருங்கள். இப்போ ஒரு டாட்டா போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மடிச்சாச்சு, நேச்சு தருது பாருங்கள். 2 நேச்சும் ஒன்றா வச்சாச்சு. அங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு வச்சு தைப்போம். இப்போ வந்து குபாப்பட்டி சிங்கிள் பட்டியிலேருந்து ஒரு டாட் போடுவோம். ஃப்ரண்ட்டு கொக்கி மாட்டுறதுலேருந்து ஒரு நூல் டாட் போடுவோம். போட்டாச்சு. இப்போ அங்கேருந்து பிடிச்சி பார்த்து அந்த அக்கிளில் ஒரு நேச் போட்டிருக்கும்ல, அங்கேருந்து ஒரு டாட் போட்டுப்போம். 3 டாட்டுமே காமிப்பேன் பாருங்கள். போட்டாச்சு பார்த்துக்குங்க. கப்பு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நீட்டாக இருக்கும் கப்பு. நல்லா கீறிக்குங்க. நல்லா கீறிக்குங்க. இன்னொரு பட்டி தைச்சிப்போம். அந்த மாதிரி இன்னொன்று நேச் போட்டிருக்கோம். அந்த நேச்சுக்கு நேராக 2 மடிச்சுக்குங்க.
மடிச்சிட்டு டபுள் தையல் போட்டுங்க. 2 இன்ச்சு மார்க் கூட போட்டுங்க. முன்னாடியே 3 டாட்டும் வந்து ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்துங்க. பார்க்குறதுக்கு ஒரு ரவுண்டாக வந்து அதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து விடுங்க. முன்னாடியே 3/4 இன்ச்சு முன்னாடியே நிறுத்துங்க. அப்போ தான் டாட் வந்து க்ளீனாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மேலேருந்து ஒரு டாட் போட்டுப்போம். அக்கலாண்டு ஒரு டாட் போட்டுப்போம் ஸ்லீவ் பக்கம். ஒரு நூல் பிடிச்சி அப்படியே வந்து ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்திடுங்க. நிறுத்தியாச்சு. பாருங்கள், 3/4 இன்ச்சு கிட்ட நிறுத்திடுங்க. கரெக்டாக வந்து பார்க்கறதுக்கு ஒரு டாட்டுக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு தெரியணும். அரை இன்ச்சு கூட நிறுத்தலாம். இன்னும் ஷார்ப்பாக வேணும்னா இன்னும் ஒரு அரை இன்ச்சு விட்டாலே போதும். இப்போ வந்து கச்சோலி பட்டை ஜாயின் பண்ணிப்போம். எல்லாமே வந்து க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எடுத்து என்னென்ன தைக்கிறேன்றது உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன், பாருங்கள். அதை வந்து மடிச்சிக்க. முன்னாடி கீ டாட் போட்டோம்ல, அது வந்து மடிச்சிங்க. மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் தைங்க. ஒரே மாதிரி 1/2 இன்ச் தைங்க. ஷேப் மாற வேணாம். கச்சோலி பட்டை வச்சு 1/2 இன்ச் தைங்க. பாருங்கள், 1/2 இன்ச் தைச்சாச்சு. ஒரே ஷேப்பாக தைக்கணும். முன்னாடி பார்த்துங்க எவ்வளோ விட்டு தைச்சிருக்கேன்னு பாருங்கள். க்ளீனாக இருக்கும். அந்த ஷேப் மடிச்சுக்குங்க. கீ டாட் மடிக்கணும்னு சொன்னால் அது மடிச்சுக்குங்க. இப்போ 3 நேட்ச் போட்டுக்கலாம். அப்போ தான் கப் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். அதில் 3 நேட்ச் போட்டாச்சு. பார்த்துங்க, நேட்ச் போட்டு மேலே திருப்பி டபுள் தையல் போட்டுப்போம். ஃபஸ்ட்டு எஜ்ஜு தையல் ஒன்று போடுவோம். அதுக்கு மேலே வந்து பாயிண்டட் ஒன்று போடுவோம், டபுள் தையல். ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். பாருங்கள், டாட்டு பக்காவாக இருக்கும். கப் ஷேப் நல்லா இருக்குது. பார்த்து இந்த மாதிரி தைச்சிங்க. இப்போ வந்து குப்பா பட்டி ரெடி பண்ணிப்போம். கொக்கி பட்டி ரெடி பண்ணிப்போம். கொக்கி பட்டிக்கு 2 இன்ச்சு எடுத்து ஒரு இன்ச்சாக அதை கட் பண்ணிங்க. இல்லை ஒரு 3/4 இன்ச்சு இருந்தாலும் பரவாயில்ல. மடித்தா 1 இன்ச்சு இருந்தாலும் பரவாயில்ல. 1.5 இன்ச்சு கூட எடுத்து ஒரு 3/4 இன்ச்சு போட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு நூல் பிடிங்க. ஒரு நூல் இல்லை 1/4 இன்ச்சு பிடிச்சி தைங்க. கீழே மடிச்சுங்க. எஜ்ஜு தையல் போட்டு கீழே மடிச்சுங்க. மடிச்சுட்டு காமிப்பேன். இவ்வளோ நாள் க்ளோஸ்அப்பில் காமிக்கல, இந்த வீடியோவில் க்ளோஸ்அப் காமிச்சிருக்கேன். கமெண்டில் கேட்டதால் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப் காமிச்சிருக்கேன். எப்படி ப்ரிண்ட் எப்படி தைக்கிறீங்க கேட்டாங்க. உங்களுக்கு வந்து அதை காமிச்சிருக்கேன் பாருங்கள். லாங்கில் தெரியாமல் இருக்கலாம், அதில் வந்து கிட்ட காமிக்கிற பாருங்கள். 2 பக்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கட்டும். நான் வந்து அந்த பீஸு வந்து தெரியக்கூடாது. இப்போ வந்து கைப்பட்டி தைச்சிப்போம்.
ஐப்பட்டிக்கு வச்சுட்டு இந்தாண்டு பக்கம் ஒரு 2 இன்ச்சு இருக்கட்டும். அந்த பக்கம் இருந்து துணி ஒரு 1 இன்ச்சு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. அந்த பக்கம் பாருங்கள், ஒரு நூல் தைச்சாச்சு. இப்போ வந்து மடிச்சிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிப்போம். கொஞ்சம் கிராஸாக இருக்கிறதுல வெட்டிக்குவோம். வெட்டிட்டு மடித்து தைச்சிக்கலாம். கீழே மடிச்சுட்டு அப்புறமேட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். 3ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அங்கேருந்து எடுத்து அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுப்போம். எட்ஜு தையல் மாதிரி போட்டுப்போம். போட்டு அப்புறமேட்டு பாயிண்டட் போட்டுக்கலாம். ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். இது 2 நடுவில் தான் சென்டரில் ஐ வரும் ஃப்ரெண்ட்ஸ். எட்ஜு தையல் பாயிண்டட் வருதுங்களா, இதில் நடுவில் ஐ பட்டி வரும். பார்த்துங்க, ஐ தைச்சாச்சு. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இது அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லை. கரெக்டாக அப் அண்ட் டவுன் வருதுன்னு முன்னாடியே செக் பண்ணிங்க. அப்புறம் நெக் அட்டாச் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, மேலே கீழே வந்தால் கொக்கி மேலே வந்து போடக்குள்ளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகாது, தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கும். இல்லை லூஸ் குத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடியே செக் பண்ணிங்க. ஷோல்டர் அட்டாச் பண்ணுங்கள். ஷோல்டர் வந்து டபுள் தையல் போட்டு அட்டாச் பண்ணிட்டு ஸ்லீவ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சைடு வந்து சைடில் எதனா அப் அண்ட் டவுன் வருதான் பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஷோல்டர் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடில் பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு அப்படி எக்ஸ்ட்ரா இருக்கும். 1/2 இன்ச்சு வச்சு ஷோல்டர் அட்டாச் பண்ணிங்க. சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக் அட்டாச் பண்ணிப்போம். நெக் அட்டாச் பண்ணிட்டு சைடு பார்ப்போம். கழுத்து பீஸ் பாருங்கள், ஒரு 3/4 இன்ச்சு எடுத்து அதில் ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுக்கங்க. 6 இன்ச்சாக இருக்கும். 6 இன்ச்சில் வந்து ஒரு நூல் தைச்சின்னு வந்துடுங்க. ஒரே மாதிரியே தைச்சின்னு வாங்க, பெண்ட் ஆகக்கூடாது. அங்கங்கே கிராஸ் எதனா பண்ணிட்டு போகிறீங்க, கழுத்து வந்து நல்லா இருக்காது ஃபினிஷிங்கு. ஒரே லெவலாக தைச்சிட்டு வாங்க. எங்கேயும் பெண்ட் பண்ணாமல் ஒரே நூல்னால் அந்த ஒரே நூல் பிடிச்சி ஃபுல்லாக தைச்சிட்டு வாங்க. எங்கேயும் பெண்டாக பண்ணி தைக்காதீங்க. ஒரு இடத்துல ஒரு நூல், இன்னொரு இடத்துல எக்ஸ்ட்ரா, ஒரு இடத்துல கம்மி அப்படின்னு தைக்காதீங்க. ஒரே மாதிரியே தைச்சிட்டு வாங்க. கழுத்து பீஸு தைச்சாச்சு. மேலே ஒரு எட்ஜு தையல் ஒன்று போட்டுருங்க, பரட்டி தைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு எட்ஜு தையல் போட்டுக்கலாம். இவங்க பைப்பிங் கேட்கல, எம்மிங் கேட்டிருக்கிறதால வந்து எம்மிங் வச்சிடுறோம். பைப்பிங் கேட்டால் பைப்பிங் போட்டுடலாம். பைப்பிங் கேட்கல, அவங்க எம்மிங் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் எம்மிங் வச்சுருவோம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுதான் நம்ம செய்ய முடியும். அதில் வந்து எம்மிங் வச்சிடலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு குறுக்கு கட்டிப்போம். இப்போ தான் எம்மிங் பண்ணக்குள்ளே கம்மியாக டாட் ஒழுங்காக லாக் பண்ணலைன்னா பிரிச்சுன்னு வராமல் இருக்கும் முன்னே. அதில் ஒரு ரஃப் அடிச்சுப்போம் 2 பக்கமும். அதனால் ரஃப் அடிச்சாச்சு. சும்மா ஒரு 4 டாக் அடித்தா போதும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்துப்போம். சைடு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அப் அண்ட் டவுன் இருக்குது பாருங்கள், 1/4 இன்ச்சு இருக்குது. அதை தட்டிக்கலாம். அது ஷேப்பாக ரவுண்டாக கழிங்க, எப்படி இருக்கோ அது எப்படியே ரவுண்டாக கழிங்க. முன்னாடி இருந்தே கழிச்சிடாதீங்க, அது வந்து அப் அண்ட் டவுன் நல்லா இருக்காது. ஒரு மாதிரி இது முன்னாடி சுருக்கம் வர மாதிரி வந்துடும். அதே ஷேப்பில் அழகாக வெட்டிங்க. இப்போ கை அட்டாச் பண்ணிப்போம். முண்டை வந்து முண்டா கழிச்சிருப்போம்ல, அது வந்து ஃப்ரண்ட் பக்கம். அது ஷேப் பார்த்துங்க முன்னாடியே.
வச்சு ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு முன்னாடியே வச்சு பார்த்துங்க. முண்டா கழிச்சிருக்கேன் பாருங்கள். முண்டா வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்டில் வரணும். முண்டா மாறிட போது உஷாராக பார்த்துங்க. அந்த கரெக்டாக இருக்குது. அட்டாச் பண்ணிவிடுவோம். ஈத்து வச்சு அட்டாச் பண்ணாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடி பீஸை. ஏன்னா கிராஸ் கட்டிங் ஜாக்கெட்டு எவ்வளோ ஈத்தாலும் வரும். ஈத்து வச்சிட்டிங்கன்னா அப்புறமேட்டு சுருக்கமாகிடும். இழுக்காமல் தைங்க. அப்படியே குளிர் குத்து பொறுமையாக தைங்க. நார்மலாக தைங்க. பாடி பீஸை வந்து இழுத்து கை வந்து லூஸ் கொடுத்திங்கன்னா வந்து நல்லா இருக்காது. அதில் வந்து இழுக்காமல் தைங்க. அதுவும் 1/2 இன்ச்சு தையல் போட்டுப்போம். டபுள் தையல் போட்டுப்போம். 1/2 இன்ச்சு தையல் போடுவோம். போட்டாச்சு 1/2 இன்ச்சு தையல். லைட்டாக தட்டிப்போம். ஒரு நூல் அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி அதாவது லைட்டாக தட்டிப்போம். இப்போ வந்து பார்த்துங்க முண்டா. இது வந்து இந்த முண்டா கழிக்காத்து பேக்கில் வரட்டும். 3/4 இன்ச்சு கழிப்பேன் இல்லையா, அது வந்து ஃப்ரண்ட்டுக்கு போகணும். எப்போவுமே கழிக்காத பக்கம் பேக்கில் வரணும். அதை நல்லா கவனித்து தைங்க. தச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். இன்னொரு தையல் போட்டு போய் ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். ஓவர்லாக் எப்பவுமே வந்து ஸ்லீவ் போட்டு உடனே சைடு போட்டுருவேன். நான் ஸ்லீவ் ஓவர்லாக் போடக்குள்ளே சைடு போட்டு வந்துடுவேன். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓவர்லாக் போடாமல் தைச்சிட்டுனா அந்த அக்கலில் வந்து குத்துற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபுல்லாகவே ஓவர்லாக் போட்டுருவேன். நான் ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஓவர்லாக் போட்டு தான் சைடே அடிப்பேன். போட்டு வந்தாச்சு. ஸ்லீவ் ஃபுல்லாக போட்டிருக்கோம் பாருங்கள். ஸ்லீவ் போட்டிருக்கோம், சைடு போட்டிருக்கோம். 2 போட்டு வந்தாச்சு. இப்போ சைடு தையல் போட்டுருவோம். கையால் வச்சு கை டைட் பண்ணிப்போம். கை வந்து 14 இன்ச்சு 7 இன்ச்சு வச்சுப்போம். வச்சுட்டு அக்கலாண்டு வந்து 1 இன்ச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் எப்போவுமே. அக்கலாண்டை மட்டும் வந்து அங்கேருந்து ஷேப்பாக வந்து கரெக்டாக 1 இன்ச்சில் விடுங்க. அக்கில் வந்து டைட்டும் பண்ணக்கூடாது, லூஸு கம்மியாகவும் விடக்கூடாது. 1.5 இன்ச்சு பிடிச்சிருப்பாரு, இல்லை 1/2 இன்ச்சு பிடிச்சிருப்பாருங்க. அது வந்து லூஸ் ஆகிடும், இல்லை டைட் ஆகிடும். கரெக்டாக 1 இன்ச்சு பிடிங்க. இந்த அண்ணி தைச்சிருவோம். அந்த கை அளவு எடுத்து வச்சு பார்த்துப்போம். 2 ஒரே மாதிரியே வைங்க கை. ஒருத்தர் ஒரு கை பெருசாக இருக்கும், ஒரு கை சின்னதாக இருக்கும். அது நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். லெஃப்டாக ரைட்டான்னு அது அளவு எடுத்து அதை பார்த்து வச்சுக்கலாம். இவங்களுக்கு 2 கை ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒரே மாதிரி தைக்கிறோம். அது உன்னிப்பாக பார்த்துங்க. ஒருத்தருக்கு கை பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், பார்த்துங்க. இப்போ நடுவு சென்டர் மார்க் பண்ணிங்க. சைடு 2 சைடு எடுத்துங்க. நடுவு சென்டர் எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கங்க. உங்களுக்கு புரியுனதாக தான் க்ளீனாக காமிக்கிறேன் நான். நடுவில் மார்க் பண்ணிங்க. பேக் டாட்டு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு வரைக்கும் டாட் போட்டுக்கலாம். சென்டரும் சைடும் பிடிங்க. பிடிச்சி அங்கேருந்து வச்சு ஒரு நூல் வச்சு ஒரு 3.5 இன்ச்சு டாட் போடுங்க. 3.5 இன்ச்சு டாட் போட்டுங்க. வச்சு காமிக்கிறேன். டேப் உங்களுக்காக தான் வச்சு காமிக்கிறேன் நான். 3 4 இருக்குது, 3.25 கிட்ட இருக்கட்டும். அவ்வளோ வரை டாட் போடலாம். மூன்றரை இன்ச்சு தான் டாட் போடுறோம். இதுவும் சைடில் இந்த சென்டர்லேருந்து சைடு வச்சு பார்த்து பண்ணுங்க. 3.25 இருக்குது. ஓகே. (32 இன்ச்சு இடுப்பு. இப்போ 3 தையல் போட்டுக்கலாம். அக்கல்ல மட்டும் எக்ஸ்ட்ரா வரக்கூடாது தையல். அதே இடத்துல அந்த 1 இன்ச்சை ஃபாலோ பண்ணிங்க. 1 இன்ச்சு விட்டு எக்ஸ்ட்ரா வராதிங்க. நீட்டாகவே தையல் போட்டுங்க. பாருங்கள், 1 இன்ச் வச்சுட்டுமா க்ளீனாக பாருங்கள். 3 தையல் போட்டாச்சு.
வச்சு பார்க்குறோம். கரெக்டாக இருக்குது. 32 இன்ச்சு இடுப்பு லூஸ் இருக்குது. அலோ ஜாக்கெட்டும் வச்சு பார்க்குறோம். கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து தையல் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு தையல் போட்டாச்சு, இன்னும் 2 தையல் போட்டுருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதனா டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்லித்தரேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கேளுங்க, உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். நீங்கள் கேட்டதால் தான் வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து க்ளோஸ்அப்பில் காமிச்சிட்ருக்கேன். அதே போல் அடுத்த வீடியோ இன்னும் எதனா டவுட் இருந்தால் கேளுங்க, உங்களுக்கு அதை எடுத்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். அவ்வளோதான், ஜாக்கெட் ப்ளவுஸ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாருங்கள், மடித்து போட்டுடலாம். ஜாக்கெட் எப்படி இருக்குது பாருங்கள். கப்பெலாம் பக்கவாக இருக்கும், பார்த்துங்க. ஈஸியாகவும் தைக்கலாம். அரை மணி நேரத்தில் தைச்சி முடிச்சிடலாம். ஒரு ப்ளவுஸ் எவ்வளோ பொறுமையாக தைச்சாலும் ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் லைனிங் ப்ளவுஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. உங்களுக்காகவே இன்றைக்கி என் பர்த்டே வந்து உங்களுக்காகவே வந்து துணி தைச்சிருக்கேன். இந்த ஒரு ஜாக்கெட் இன்றைக்கி போடணும் என் பர்த்டே அன்றைக்கின்னு உங்களுக்காக வந்து ஷாப் திறந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.